ஹாய். இந்த எபிசோடு வந்து எங்களுடைய 200வது எபிசோடு. 200 ப்ராடக்ட் இருந்தது வரைக்கும் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து அதில் ஃபீட்பேக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் எழுதலாம், அப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷீத்தல் ஒரு கேள்வியாக கேட்பா, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அது சந்தேகம் விலகிற அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். நான் முதல் வந்து நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ் என்ன ஹெல்த்தி ஃபுட் என்ன சாப்பிட்லாம், ஆரோக்கியமான உணவு என்ன சாப்பிட்றது, சமையல் செஞ்சு சாப்பிட்றதாகட்டும், அது நீங்கள் சொல்லுங்கள். அப்படி கேட்டிருக்கிறீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பொதுவாக அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காய்கறிகள் வந்து நம்ம வெள்ளரிக்காய், கேரட்டு இதெல்லாம் தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியும். மற்ற எல்லா காய்கறியும் சாப்பிட முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பேபி கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வெஜிடபிள்ஸை எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கட்டாயம் சாப்பிட்டு ஆகணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பாப்பாவுக்கும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க. எந்தெந்த இதெல்லாம் கேரட்டில் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, குக்கும்பர் வந்து குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்டாயம் நம்ம பாப்பாவுக்காக சேர்ந்து எடுத்துக்கிடணும். நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் எந்த காய்கறி சாப்பிட்டா எது நல்லதுன்னு. ஆனால் உங்களுக்கு அதை சமைச்சு சாப்பிட்ற பிடிக்கல அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். சூப் டெய்லி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சூப் சாப்பிடுங்க. சூப் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு, உங்களுக்கு எந்த காய்கறிலாம் கையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த காய்கறியில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சூப் சாப்பிடுங்க. இதனுடைய ரெசிபி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இல்லையாமா? எங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல உப்பும் பட்டரும் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சீரக வாசத்தோட உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ரசித்து சாப்பிடுங்க. நம்ம பாப்பாவுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி சாப்பிடுங்க. காய்கறியை விட்டுட்டு அந்த சூப்பை மட்டும் குடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த கீரையை வந்து பொதுவாக வந்து பிள்ளைங்க வந்து வளரும்போது கீரையை வந்து ரெகுலராக எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம கீரை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிங்கும்போது நீங்கள் எது கீரை சாதமாக செஞ்சு சாப்பிட்றேன். ஒரு பாசிப்பருப்பும் சாதத்தையும் வேக போட்டு இந்த கீரையை கட் பண்ணி போட்டு ஒரு தக்காளி பழம் வெங்காயம்லாம் வதக்கி நீங்கள் போட்டிங்கன்னா, இதை வேணால் நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு இல்லைன்னா பாசிப்பயரும் சாதமும் சேர்த்து வேக வச்சு கொஞ்சம் குழையா வச்சு ஒரு நாளைக்கு கீரை சாதமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கீரை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்த சாப்பாடில் தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாம் சேர்றதுனால வாய்க்கு கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். தனி கீரையாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி சாப்பிடுங்க. டெய்லி முட்டை சாப்பிட சொல்கிறாங்க. டெய்லி முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி, ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டோம், ஒரு ஆம்லெட் சாப்பிட்டோம், அப்படி இது கொஞ்சம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து நான் வெஜிடேரியன் வந்து கட்டாயம் சாப்பிட்டா தான் பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ அதில் வந்து ஃபேட்டு கண்டென்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சா டெலிவரி நேரம் கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. மற்ற நாள்லாம் வந்து பால், முட்டை, கீரை, சூப்பு, வெஜிடபிள்ஸ். சூப்பாக சாப்பிடும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு உடம்புக்கு சேரும். பழங்கள், ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடலாம். கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஈஸி டைஜஷன். ஒரு இது இல்லாமல், மலச்சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு ஈஸி டைஜஷன் இருக்கும். வாழைப்பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம். அந்த சீசனுக்கு உண்டான கிரேப்ஸ் சீசனில் கிரேப்ஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க. லைம் ஜூஸு கொஞ்சம் உப்பு போட்டு, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது லைம் ஜூஸில் கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய தண்ணி விட்டு அது சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதில் தேன் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாப்பிடலாம். மோர் வந்து இந்த டயர்டாக ஃபீல் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து என்ன அந்த டயர்ட்னஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு, இப்போ வாமிட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை இது பண்ணுறதுக்கு தயிரை 2 அடி அடித்து ஃபுல்லாக நீங்கள் தண்ணியை ஊற்றி நீர்த்த மோராக கொஞ்சம் உப்பு போட்டு, அதில் வந்து வேறு எந்த டேஸ்ட்டுக்கும் நேரம் நமக்கு செய்ய வராது. இதை குடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு டயர்ட்னஸ்லேருந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணி கொடுக்கும். அதுதான் லைம் ஜூஸும் அந்த மாதிரி தான்.
உங்களுக்கு இப்போ கூட உங்க மாமியார் உங்க அம்மாவோ கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் தனியாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த சந்தேகமெல்லாம் உங்களுக்கு. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடலாம் அப்படின்னா சாயந்தரமாக ஒரு 2 வடை இதெல்லாம், ஏன்னா அடிக்கடி பசிக்கும், பாப்பா கூட வயிற்றில் இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். சாயந்தரம் ஒரு 2 வடை, சுண்டல் சாப்பிடலாம். சுண்டல் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த பசி அடுத்தடுத்து பசி வர்றதை வந்து உடனே இம்மீடியட்டாக வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான இது இருக்கும். சப்பாத்தி சாப்பிடலாம், சாதம் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு சமச்சீரான உணவாக சாப்பிடுங்க. பேலன்ஸ்டாக, சமச்சீர்னா தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து பேலன்ஸ்டு, எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிற மாதிரி சாப்பிடுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும் யங் மதர்ஸ் உட்கொள்ள வேண்டிய உணவு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சைல்டு பிள்ளைங்க தான் வந்து டெலிவரி ஆன பிள்ளைங்க தான் இந்த சந்தேகங்களை நிறையா கேட்குறீங்க. அம்மா பக்கத்தில் இல்லாமல் இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சதும் பேபி வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அழுதுச்சுன்னா நீங்கள் உடனே ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு டம்ளர் பால் குடிச்சிக்கோங்க. அந்த பாலை குடிச்சிட்டு தான் நீங்கள் ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா நைட்டு முழுக்க வந்து உங்களுக்கும் வயிற்றில் ஒன்றுமே இருக்காது, அதனால அது கட்டாயம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் நார்மலாக நீங்கள் வந்து 1 மாதம் அம்மா கூட இருந்துப்பீங்க, 1 மாதம் 2 மாதம், அதனால் வந்து அந்த வயிற்று பொறுமல் இதுக்கு உண்டான எல்லா இதையும் முடிச்சிருப்பாங்க. பத்திய சாப்பாடெலாம் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிடணும். அப்படிங்கும்போது பருப்பு எடுத்துக்கிடலாம், காய்கறி எல்லாமே எடுத்துக்கிடணும் கட்டாயம். ரசத்துக்குலாம் வந்து நல்ல 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு சாப்பிடணும். பூண்டை கூட ரசத்தில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடணும். பூண்டு வந்து அதிகம் சேர்க்கணும். கீரையில் வந்து முருங்கைக்கீரை வந்து பால் சுரக்கும். அந்த கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கும்போது கிடைக்கிற நேரம் அதை வாங்கி சாப்பிடுங்க கட்டாயம். நான் வெஜிடேரியனில் வந்து இந்த எலும்பு, அதுக்கு அந்த எலும்பு சூப்புன்னு போட்டு நெஞ்செலும்பு கேட்டு அதை வாங்கி வாரத்தை ஒரு நாள் அது சூப் போட்டு குடிங்க. அந்த சூப்பெல்லாம் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். மட்டன் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க, அது வந்து நல்லா பால் சுரக்கும். மீன் தான் வந்து முக்கியமான இது. அந்த ஒரு சில இடங்கள்லாம் சொராப்புட்டு வந்து ரொம்ப கட்டாயமாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் மீன் வந்து வாங்கி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. பூண்டு இந்த மாதிரி தான் இது லிக்விட் டயட் வந்து பால் கட்டாயம் சாப்பிடுங்க. காஃபி இது டீ இதெல்லாம் விட பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இது எங்கள் ஊர் சைட்லலாம் பேபி பிறந்தா அந்த ரஸ்க்குன்னு சொல்லி அந்த ரஸ்கில் பால் ஊற்றி அம்மாமார் கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னா, நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு முன்னாடி லேசாக பசிச்சிச்சுன்னா பேபிக்கு நீங்கள் ஃபீட் கொடுக்குறீங்கல்ல, அதனால அந்த இடையில ஒரு 10 மணிக்கு அது கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க. அது வந்து நல்லா பால் கொடுக்கும், உங்களையும் பசி இல்லாமல் வச்சுருக்கும். ஏன்னா அடிக்கடி பசிக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஒவ்வொரு நேரமும் சாதமோ சப்பாத்தியோ போட்டு சாப்பிட முடியாது. நைட்டு வந்து கம்மியாக சாப்பிடணுங்கிறத காட்டிலும் நைட்டு சப்பாத்தியாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, 2 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான் அந்த மாதத்திலேயே தீர்ந்து போகும் அளவு எப்படி வாங்கலாம்? அதாவது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு ரொம்ப வந்து உங்களை நான் முதல்ல பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து தெரியலைங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட் எடுத்துடுறாங்க. பெரிய பாக்கெட்டாக பார்க்கும்போது தோரம் பருப்புனாலும் சரி உளுத்தம் பருப்புனாலும் சரி பெரிய பெரிய பாக்கெட்டாக தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. பட் எப்படி அதை கீப் அப் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நம்ம ரெகுலராக பருப்பு சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 1/2 கிலோ துவரம் பருப்பு வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உளுந்து ரெகுலராக இட்லி தோசைக்கு நம்ம மாவாட்டுறோம் அப்படின்னா 1 கிலோ உளுந்து வாங்கிக்கோங்க. 1 கிலோ உளுந்து வாங்கி, ஏன்னா உளுந்து வந்து சீக்கிரம் வண்டு வைக்கும். அதனால வந்து இல்லை நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் மாவாட்டுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 பேருக்கு உண்டாந்து 1/2 கிலோ உளுந்து போதும். துவரம்பருப்பு 1/2 கிலோ, இது 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோவோ, பாசிப்பருப்புலாம் 100 கிராம் வாங்கினா போதும். ஏன்னா நீங்கள் வந்து சூப் போடுறதுக்கோ இல்லை கேபேஜ் வைக்கிறதுக்கோ வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். மற்ற எல்லாத்துக்கும் பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறதுனா என்றைக்கோ ஒரு நாள் தான் வைக்க போகிறோம்.
100 கிராம் 150 கிராம் போதும். அதே மாதிரி சில்லி பவுடராக வாங்குனீங்கன்னா அதுவுமே 100 கிராம் பாக்கெட் அப்படி வாங்குங்க. மல்லித்தூள் பாக்கெட்டாக வாங்குறீங்கன்னா அதுவுமே 100 கிராம் இல்லைன்னா 200 கிராம் வாங்கிக்கிட்டிங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த ரவை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கெட்டு போகுதுன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருமே கிளிப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடறாங்க. ஃப்ரீசரில் ஒரு டைமுக்கு மேலே வந்து இடம் பற்ற மாட்டேங்குது. ரவையெல்லாம் லேசாக ஒரு வறுத்துட்டோம்னா வறுத்து உள்ளது அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவோம். ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். அரிசி வந்து 5 கிலோ பேக்காக வாங்குங்க. லூஸில் வாங்கலாம். அப்படி லூஸில் வாங்குறதா இருந்தால் இப்போ உங்கள் 2 பேருக்கும் 5 கிலோ சரியாக வரும். 5 கிலோ அரிசி பேக் வாங்குங்க. இட்லி அரிசியுமே 3 கிலோ இட்லி அரிசி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கோதுமை மாவு நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் அப்படின்னா அது 2 பாக்கெட்டு ஒரு 1 கிலோ பாக்கெட்டு அது சரியாக இருக்கும். புளி இதெல்லாம் வந்து இது வந்து சீக்கிரம் கெட்டு போகிற சமாச்சாரம் கிடையாது. நீங்கள் இப்போ 1 கிலோ வாங்கி வச்சிங்கன்னா அது 4 மாதத்துக்கு இருக்குன்னா அதுக்கெல்லாம் பூச்சி வைக்க போகிறது கிடையாது. அதை நல்லா ஒரு ஜாடியிலையோ இல்லை ஒரு கண்டெய்னரில் வச்சு நீங்கள் வச்சுக்கிடலாம். இந்த பூண்டு இந்த மாதிரி சமாச்சாரம்னா இந்த பூண்டெல்லாம் வந்து 1/4 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா உடனே டக்குன்னு அந்த புறத்தை பிரித்து போட்டு வச்சுட்டிங்கன்னா 1/4 கிலோ வாங்கினா போதும். அதை வாங்கி இது மாதிரி ரசத்துக்கு போடுவோம், புளிக்குழம்புக்கு போடுவோம், இந்த இதெல்லாம் போடுவோம்ல. அதனால் வந்து 1/4 கிலோ வாங்கி அதை உடச்சி விட்டுட்டிங்கன்னா தனித்தனியாக அந்த பல்லாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இல்லாட்டினா உள்ளுக்குள்ளே ஜாம் ஆகக்கூடிய இது இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் நல்லெண்ணெய் வாங்குறீங்கனாலும் சரி இல்லை ரிஃபைண்ட் ஆயில் வாங்குறீங்கன்னாலும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தனியாக அப்பளம் பூரி இது பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. சமையலுக்குன்னு தனியாக வாங்கிக்கோங்க. இப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் இல்லாமல் நல்லா இது பண்ணும். உங்கள் ஸ்டோரேஜும் நீட்டாக இருக்கும். குழம்பு டேஸ்ட் அல்லது கிரேவியாக கிரேவி நிறைய கிடைக்க தேங்காய் அதிகமாக சேர்க்கலாமா? எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. இப்போ வந்து மற்ற குழம்பு தான் வெஜிடேரியன் குழம்புக்கு அடுத்துக்கு நான் வர்றேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சுக்கிடுவோம். சிக்கன் 1 கிலோ குழம்புக்கு வந்து நம்ம எடுத்த மசாலாலாம் எடுத்து அரைச்சி வச்சுட்டு தேங்காய் ஒரு 1/2 முடி தேங்காவை வந்து துருவி அதை அரைச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு போட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் மேலே தெளியணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும். இப்போ தேங்காயை நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பு சொதன்னு ஆயிடும். நம்ம அந்த கிரேவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டு வந்து நம்ம இது சேர்த்த மாதிரி இருக்கும். கட்டாயம் வந்து நம்ம ஆனியனை வதக்கி தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து போடும்போது அந்த மசாலா வறுத்து இது பண்ணும்போது நமக்கு தேவையான கிரேவி கட்டாயம் கிடைக்கும். இதில் வந்து தேங்காயை சேர்த்து போடுறதுனால அதிகபட்சமான டேஸ்ட் வருமானு திகட்டும். சில சமயம் திகட்டும். அந்த உண்மையான டேஸ்ட் கிடைக்காது. அதில் அதே மாதிரி தான் இப்போ ஒரு மொச்சப்பயிர் குழம்பு வைக்கிறோம் இல்லை வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து தேவையான அளவு 2 ஸ்பூன் தேங்காய்னா 2 ஸ்பூன் தேங்காய் அவ்வளோ போட்டால் அதுக்கு உண்டான கிரேவி கிடைக்கும். அந்த சாதாரண கிரேவி காய்கறியே தெரியாத அளவுக்கு வந்து கிரேவி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவும் கரெக்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது தேங்காய் ஒரு அளவோடு இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து ருசிக்கும். அதனுடைய கிராமிய வாசமே அதில் தான் கிடைக்கும். அதனால் எனக்கு தேங்காய் வந்து நிறைய சேர்த்து கிரேவி நிறையா கொண்டு வந்துடலாங்கிறது வந்து ஹோட்டலில் செய்வாங்க. அவங்க வந்து தேக்ஸாவில் செய்வாங்க. தேக்ஸாவில் செய்யும்போது அவங்க வந்து கமர்ஷியலாக செய்யும்போது அவங்க கிரேவிக்காக தேங்காய் ஒரு தேங்காய் தேவை. நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு சின்ன குக்கரில் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா போடணும். நிறையா போட்டோம்னா அது டேஸ்ட்டும் கிடைக்காது, குழம்பு ருசி இதுவும் கிடைக்காது, கன்சமும் கிடைக்காது. இப்போது அடுத்து வந்து நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸ்லேயே வந்து எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், எதெல்லாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம், எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம்? அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம தோசை மாவு காய்கறி இல்லை குழம்பு இருந்ததுன்னா பட்டர் வைக்கிறோம், தயிர் வைக்கிறோம், பால் வைக்கிறோம், இதெல்லாம் வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வந்து நிறையா க்ரோசரி ஐட்டம் வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள்.
அப்போ ஃப்ரீசரில் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நிலக்கடலை பருப்பு வச்சுருக்கிறீங்க, இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வெளியே வச்சா எறும்பு இதாகும், சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். அதனால வந்து 1/4 கிலோ பாக்கெட்டை வந்து சுருட்டி உள்ள ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர் தான் இப்போ பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக தான் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ரவையும் அந்த மாதிரி தான். ரவை இதெல்லாம் வந்து உறைஞ்சி போகாது, ஆனால் பட் வந்து அது பாட்டுக்கு இருக்கும். ஃப்ரீசரில் வைக்கிறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நான் சொல்கிறது வந்து இடம் வந்து உங்களுடைய அன்றாட தேவை பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் இதெல்லாம் உள்ளே வச்சிங்கன்னா. சரியா? இந்த மாதிரி இந்த ஒரு ரொம்ப நாளைக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத சில இது கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இப்போ மைதா மாவுலாம் வந்து ரெகுலராக நம்ம வந்து கேக் செஞ்சு ப்ரெட்டு செஞ்சு இதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்படிங்கும்போது மைதா மாவை அன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து இது பண்ணுறோம். அப்படிங்கும்போது கிளிப் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுடலாம். கோதுமை மாவு ரெகுலராக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறது, அதனால் வந்து அது வெளியே தான் இருக்கணும். வெளியே இருந்தால் தான் மாவு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடிய சமாச்சாரம், இப்போ நீங்கள் ஊறுகாலாம் வந்து இப்போ மாங்காய் ஊறுகாய் நம்ம சொல்கிறோம், இதை வந்து வெளியே வைக்காதீங்க, உள்ளே வைங்க. இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில்லாம் உள்ள ஓரத்தில் வச்சுக்கிடலாம். பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து இப்போ இது ட்ரை ஃபிஷ்ஷு, கருவாடு நம்ம சொல்கிறோம். கருவாடு வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து அவ்வளோவும் ஒரே நாளில் வைக்க மாட்டோம். இப்போ நீங்கள் மிச்சம் இருக்குது அப்படின்னா வெளியே வைக்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்டோர்வெல் வைக்கிறது இல்லைன்னா ஒரு டைட் ஏர் கண்டெய்னரில் உள்ளுக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஒரு இடத்துல வச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ அரைச்சி மசாலு அரைச்சி ஒரு நாளைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம், நம்ம இதில் சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம வைக்க போகிறோம்னா முந்தின நாளே மசாலா அரைச்சி அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கலாம். தோசை மாவு வைக்கிறது, தோசை மாவுலாம் 2 போர்ஷனாக பிரித்து வச்சு இது பண்ணிடலாம். இது வெஜிடபிள்ஸு சின்ன சின்ன பாக்கெட், இந்த மாதிரி பாக்கெட்டாக போட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரீசர் ஏரியாவில் வந்து வைக்கிறதுக்குன்னு சில இது வந்து ரொம்ப வாரத்தில் ஒரு நாள் சமையல் பண்ணுறது, அப்படியே நீங்கள் 2ஆக பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜையும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாமானையும் பத்திரமா பார்க்குற மாதிரி. தேங்காவை வந்து அது ஒரு முக்கியமானது. இன்றைக்கி வந்து 20 ரூபா 22 ரூபாய்க்கு நல்ல பெரிய தேங்காயை கிடைக்கிது. அதை இப்போ 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்து திருவி ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சோம்னாலோ, இல்லை பசங்கள்லாம் அவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தாலோ, ஒரு கேபேஜ் பொரிக்கிறதுக்கு, பீன்ஸ் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து இது பண்ணிடலாம், சட்னிக்கு எடுத்துக்கிடலாம். இது வந்து ஒரு 10 நாளைக்குனாலும் 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும். இது வந்து 25 ரூபா தேங்காயை இது பண்ணால், நான்லாம் வந்து 15 ரூபா தேங்காயை வந்து 2 தேங்காயை திருவி உள்ளே போட்டுருவேன். எனக்கு 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி செய்யலாம். நம்ம வந்து வேலையை வந்து அது வந்து நம்மளை கன்சியூம் பண்ணும், டைமை வந்து நமக்கு ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரு சில குழம்புகளுக்கு குழம்பு கொதிக்கும் போது போடுறோம், ஒரு சில குழம்புகளுக்கு வெங்காயம் வதக்கும் போது போடுறோம். அது ஏன்? நம்ம வந்து எல்லா குழம்புக்கும் வந்து பேசிக் வந்து வத்தல், மல்லி, சீரகம் இதுதான். இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம டேஸ்ட்டை காமிக்கணும். அது ஒரு இது. சில இதுக்கு வந்து இப்போ மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம இதை மட்டனுடைய சிக்கனுடைய ருசிக்கு மேலே வந்து மசால் வாசம் தெரியுது. அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போட்டு சிக்கனை போட்டுட்டு மசாலா அதோடு சேர்த்து போட்டு அந்த எண்ணெயில் வந்து வதக்குறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம குழம்பு வந்து இது பண்ணுறோம். இது ஒரு டேஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, குழம்பு கொதிக்கும் போது மீனெல்லாம் வந்து கூட்டி கொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. புளியை ஊற்றி அதுக்கு பிறகு மசாலா போட்டு அப்படியே சட்டியில் ஏற்றி வச்சுருவாங்க. அப்புறம் மீனை போடுவாங்க, அப்புறம் தான் எண்ணெயவே ஊற்றுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சீரக வாசமும் அந்த வத்தல் வாசமும் புளியோடு கலந்து அது வந்து அந்த மீனுக்கு வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அந்த அந்த கவுச்சி வாடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாடையை நீக்கி இது வந்து ஒரு இது கொடுக்கும். இது தாளிக்கவே மாட்டாங்க.
மீன் நம்ம சைடுலலாம் மீனை வந்து தாளிக்கவே மாட்டாங்க. இதே தான் புளிக்குழம்பு. இப்போ புளிக்குழம்புல வந்து வெறும் காரக்குழம்புன்னு சொல்லிட்டு வத்தல் பொடி மட்டும் போட்டு சிலர் குழம்பு வைப்பாங்க. வத்த குழம்புக்குன்னு தனியாக பவுடர் திரிச்சு போடுறவங்க இருப்பாங்க. சிலர் வத்தல் சீரகம் மட்டும் போடுவாங்க, சிலர் வத்தல் மல்லி சீரகம் போடுவாங்க. இந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு சுவை கொடுக்கக்கூடியது புளி ஊற்றி செய்யும்போது அந்த குழம்பு. அப்போ வந்து வத்தல் சீரகம் மட்டும் போட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது இதனுடைய அந்த மசாலனுடைய வாசனை, அந்த சீரகத்தினுடைய வாசனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காகத்தான் வந்து புளி கொதிக்கும் போது இது போடுறது, மசால் பொடி போடுறது. அதுக்கு உண்டான அந்த மல்லி போடும்போது, இல்லை மல்லி சேர்த்து போடும்போது அந்த மல்லியோட வாசம் வந்து தனித்தனியாக தெரியும். கத்திரிக்காயில், முருங்கைக்காயில், அந்த புளியில் மல்லி வாசனம், அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து வரும்போது அது ஒரு சுவை. அதனால தான் வந்து ஒரு குழம்புக்கு வந்து கொதிக்கும் போது போடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி புளி சம்பந்தப்பட்ட குழம்பு எதுவாக இருந்தாலும் கொதிக்கும் போது மசால் போடும்போது அதனுடைய வாசம் வந்து இந்த மசாலோட வாசனை வந்து தூக்கி காட்டும். அதுக்காக தான் போடுறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின். ரசம் ஏன் கொதிக்க விடக்கூடாது, ஏன் உப்பு இறுதியில் போடுறீங்க? அது வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கே சமையல் பண்ணுற மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க வந்து முதல்ல வந்து இப்போ ரசம் வந்து அவங்களாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, தக்காளி பழத்தை வதக்கிடுவாங்க. தக்காளி பழம், வெள்ளைப்பூண்டு, வத்தல் எல்லாத்தையும் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு கடைசியில் வந்து பருப்பு தண்ணியை ஊற்றி எல்லாம் கொதிக்க விட்டுருவாங்க. கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தான் புளியை ஊற்றுவாங்க. புளியை ஊற்றிட்டா அதுக்கு பிறகு நுர கூட்டின அப்புறம் இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு இது நான் கல்யாண வீட்டு சமையல் பண்ணுற இடத்துல பார்த்துருக்கேன் நான். இது ஏன் அப்படின்னா, நம்ம புளிக்குழம்புன்னு நம்ம சொல்கிறோம். அந்த புளிக்குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வத்தினா அப்புறம் தான் இறக்குவோம். அதனுடைய புளிப்பு டேஸ்ட்டுக்காகத்தான் புளிக்குழம்பு. ரசம் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், முதல்ல வந்து தக்காளி பழத்தெல்லாம் வேக போட்டு அதை பிணைஞ்சி வச்சுட்டு பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நுர கூடின அப்புறம் இறக்கி வச்சா பிறகு அந்த ரசத்தில் வந்து புளிப்பு டேஸ்ட் நிறையா தெரியாது. பருப்பு வாசம் நல்லா தெரியும். நீங்கள் போட்டிருக்கிற பெருங்காய வாசம், மிளகு வாசம், சீரக வாசம், இந்த மாதிரி அந்த புளிப்புடைய தன்மை குறைஞ்சி ரசத்தினுடைய ஸ்பெஷல் வாசனை நமக்கு வர்றதுனால தான் அந்த ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாதுவாங்க. அந்த புளியை கொதிக்க விட்டால் தான் அந்த புளிப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியாகும். இதை வந்து உப்பு ஏன் கடைசியில் போடுறாங்கங்கிறது நிஜமாவே எனக்கு இதில் கொஞ்சம் பதில் தெரியல. இது வந்து பரம்பரையாக அம்மா அப்படி போட்டதுனால, எங்கள் பாட்டிமார் இப்படி போட்டதுனால தான் நானும் அப்படி போடுறேன். ஆனால் கொதிக்கும் போதே உப்பு போடணுங்கிறது வந்து எனக்கு வந்து உடன்பாடே. நான் இது வரைக்கும் அது படித்தது இல்லைங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன். கோபி மஞ்சூரியன் செய்ய வெங்காயம் அதிகமாக போட்டால் கிரேவி நிறையா கிடைக்குமா? இது வந்து கோபி மஞ்சூரியன் வந்து நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் வந்து கிரேவியோடு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. அதில் வந்து நம்ம வந்து பியூரி அந்த டொமேட்டோ கெச்சப் தான் ஊற்றுறோம். கெச்சப் வந்து நம்ம போட்டுட்டு அடுத்து நம்ம இந்த பொரிச்ச காலிஃப்ளவரை போடுறதுக்கு முன்னாடி அது வந்து சுருண்டுரும். அதில் வந்து கிரேவி வந்து திரும்ப ஃபார்ம் ஆக முடியாது. நம்ம கிரேவி போட்டோம்னா அந்த காலிஃப்ளவர் வந்து இந்த க்ரன்ச்சினஸ் போய் அது இந்த சொதன்னு போயிடும். அப்போ அந்த கோபி மஞ்சூரியனுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலையப்பட வேண்டிய, நம்ம என்ன வெங்காயம் எவ்வளவு குவான்டிட்டி கொடுத்துருக்கோமோ அந்த அளவு போட்டாலே நமக்கு வந்து கிரேவி வேணுங்கிற அவசியம் இல்லாமல் இது வந்து ஸ்டார்டராக சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு சூப் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். இதை தொட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்றதுங்கிறது வந்து முடியாது நமக்கு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் அன்னைக்கு வைக்கிற அன்னைக்கு கோபி மஞ்சூரியன் வச்சுக்கிடலாம். இது வந்து அவ்வளோ கிரேவி கிடைக்காது. அந்த சேர்ந்து வர்றது நமக்கு கோபி மஞ்சூரியனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். காலிஃப்ளவர் வந்து நமக்கு இது முடிஞ்சாலும் இந்த கிறிஸ்பியாக இருக்கணும். அதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அந்த இதுக்கு வந்து நம்ம கிரேவி ஃபார்ம் பண்ணோம்னா அது இல்லாமல் போயிடும். இல்லை, அப்படியும் கிரேவி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கிடலாம். நம்ம இது போடுறோம்ல, அதில் கடைசியில் வந்து கார்ன்ஃப்ளோர் கரைச்சி போடுறதுனால வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் திரும்ப திரும்ப இதாகத்தான் செய்யும். அதனால் அது நீங்கள் போடுறதுனா கிரேவி வேணும்னா தண்ணி சேர்த்து போட்டுக்கோங்க. மட்டன் குழம்பு செய்யும்போது சில சமயம் குழம்பும் மட்டனும் சேர்ந்து நல்ல கிரேவியாக வருவதில்லை, ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லி கொடுத்த பக்குவத்தில் தான் செய்தோம், பின் ஏன் கரெக்டாக வரவில்லை? இது வந்து இப்போ எங்கள் பக்கத்தில் இப்போ சிறுலூர், சிவகாசி இந்த மாதிரி இடத்துலலாம் சில சமயம் வந்து முத்துனக்கடா ஆட்டுக்கறி கொடுத்துருவாங்க. அப்படின்னா அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும்.
அப்படியே ரொம்ப நேரம் கழித்து வெந்தா கூட அந்த மசால் வந்து சேராத ஒரு சமயம் வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க, இப்போ வந்து அந்த மாதிரி கறியே பார்க்கவே முடியாது. மட்டன் வந்து அந்த மாதிரி கறியே பார்க்க முடியாது. டெண்டராக தான் வெட்டுறாங்க, சீக்கிரம் வேகிற மாதிரி 8 சதத்தில் வேகிற மாதிரி தான் மட்டன் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் இதே கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து வெங்காயத்தை போடுறோம், அப்புறம் மட்டனை போடுறோம். மட்டனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, அது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடுறது, மசால் போட்டு அப்புறமும் நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிகிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணணும். உங்களுக்கு இப்போ தக்காளி பழம் நீங்கள் சேர்க்குறீங்க, மட்டன் குழம்புக்கு தக்காளி பழம் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசு சம்மதமாக இல்லை, நமக்கு கிரேவி சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா தக்காளி பழத்தை கூல் பண்ணி நீங்கள் போடுங்க. போட்டு அந்த தக்காளி பழமும் நல்லா வெந்துடணும். வெந்தா பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி மேலே இது வைக்கணும், வெயிட் வைக்கணும். இதுக்கு வந்து சமையலில் வந்து எவ்வளவு வந்து நம்ம முறைப்படி செய்கிறோமோ அவ்வளவுக்கு வந்து திருத்தமாக வரும். நம்ம என்ன உப்பு காரம் போடணும், முறைப்படி கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டால் கூட சில சமயம் வந்து அவசரப்பட்டுமே நல்லா வந்துடுற நாளும் உண்டு. அது வந்து நம்மளை அறியாமல் வந்து அது இந்த பழக்கத்தில் வர்ற இது. நீங்கள் புதுசாக செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கூட அந்த நம்ம சொல்லிக் கொடுக்குற பக்குவம் மாறலாம். இது வந்து இந்த நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம இந்த ஒரு மசால் போடும்போது கிரேவி வந்து சேராமல் தண்ணியாக வர்றதுங்கிறது வரவே வராது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா வரலாம். ஃப்ரெஷ் எண்ணெயில் பலகாரம் சுட்டு மீந்து விடும் எண்ணெயை மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அதனால இது வந்து கொஸ்டின் வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் நம்ம பலகாரம் சுடும்போது கட்டாயம் நல்ல ஆயில் தான் எடுக்கணும். ஒரு சாதாரணமாக சீப்பான ஆயில் போடுறது கிடையாது, நல்ல ஆயில் தான் போடுறோம். அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ முறுக்கு சுட்டிங்கன்னா முறுக்கில் வந்து இந்த கருகி போகிறது, அந்த பவுடர், இப்போ அப்பளம் இந்த பூரிலாம் சுட்டோம்னா நம்ம மேல் மாவு வந்து கீழே போய் கருப்பாக வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இந்த எண்ணெய். ஆனால் வந்து இதை திரும்ப அப்பளம் சுடுறதுக்கு, காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு போடுறதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் முதல்ல வந்து முறுக்கு சுடுறதுக்கு சட்டியை வந்து ரொம்ப பெரிய 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற சட்டி எடுக்காதீங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லி திரும்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும் ஊற்றுற மாதிரி குட்டி சட்டியாக வாங்கிக்கோங்க. இப்போ ஆண்டியே நான் முன்ன சின்ன பிள்ளைகளை வளர்க்கும்போது நான் பிளங்கினது வேறு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு உலக்கில் வந்து முறுக்கு மாவு போட்டு அப்படியே முறுக்கு புழிஞ்சிடுறேன். அப்படி புழியும் போது நமக்கு டைமும் கன்சியூம் ஆகும். அதே நேரத்தில் சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் பழக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து எண்ணெய் குடிக்காமல் முறுக்கு சுடுவோம். அப்படிங்கும்போது அடுத்து ஒரு தடவை அப்பளம் பொரிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் தோசைக்கு ஊற்றிக்கோங்க. 2 நாளில் குழம்புக்கு காய்க்கெல்லாம் போட்டு காலி பண்ணிடுங்க. காலி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பலகாரம் நீங்கள் அடுத்த வாரம் வந்து சீவன் சுட போகிறீங்கன்னா நீங்கள் அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு யோசனை என்ன அப்படின்னா, சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக போடுறது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது. திரும்ப பலகாரம் சுடுறதுக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரே நாளில் ஒரு ஆம்லெட் போட்டோம், ஒரு தோசைக்கு போட்டோம், ஒரு பொரிகறிக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் எண்ணெயும் இந்த எண்ணெயும் சேர்ந்து போட்டோம் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா தான் இதாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து அப்பளம் வந்து சுடணும் அப்படின்னு நினச்சா 5 அப்பளம் தான் சுடணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் சின்ன சட்டி வச்சு சுடணும்னு சொல்லியிருக்கீங்க. இதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சுட்டா அது எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்? ஏன்னா அப்பளம் சுட்ட எண்ணெய் வந்து திருப்பி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது என்ன செய்கிறது? இது வந்து அப்பளம் வந்து பெரிய சைஸ் அப்பளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து அப்பளம் இருக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் கம்மியாக தான் எடுங்க. எண்ணெய் கம்மியாக எடுத்து பெரிய அப்பளத்தையெல்லாம் விட்டு பெருசாக அப்படி சுடுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க அது செய்ய வராது. அப்படிங்கும்போது அப்பளத்தை ஃபோல்ட் பண்ணுங்கள், 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள், 4ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள், சின்னதாக போடுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு மட்டும் வறுத்து அப்பளத்தை முடிச்சுட்டு கடைசியில் இருக்கிற ட்ராப்பில் வந்து ரசத்தை தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டோம்னா நமக்கு அன்னைக்கு எண்ணெய் அன்னையோட காலியாயிடும்.
இப்படி செய்கிறத இப்போ கூழ் வடகம் வறுக்கணும் அப்படின்னா முதல்ல கூழ் வடகத்தை வறுத்துட்டு அப்புறமா அப்பளம் போடுங்க. கூழ் வடகம் ஒரு 5-6 வறுத்துட்டு அப்புறமா அப்பளம் போட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் வச்சிங்கன்னா அது சிப்ஸு மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அந்த எண்ணெய் காலி ஆயிடும், அந்த நேரத்தை காலி ஆயிடும். ஏன்னா அப்பளத்துலேருந்து வடிகிற செடிமெண்ட் வந்து நமக்கு வந்து அது ரீயூஸ் பண்ணுறதுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு ஒவ்வாது. அதனால வந்து அப்பளம் இருக்கும்போது அதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றி 4ஆக ஃபோல்ட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக. வீட்டில் ஒரு பார்ட்டியோ இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் வரப்போகிறாங்க அப்படின்னா ப்ரீ பிளான் என்னெல்லாம் செய்யலாம், அப்படி என்னென்ன தயார் பண்ணி வைக்கலாம், ரெடி பண்ணி வைக்கலாம்? இது வந்து இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியன் பார்ட்டின்னு வச்சுக்கிடலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நான் ஏற்கனவே நான் சமையல் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்ம வந்து முதல்ல வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா சமையல் 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் யோசிக்கணும். இப்போ ஒரு பிரியாணி போட போகிறீங்க, ஒரு சாப்ஸு போட போகிறீங்க, ஒரு ரைத்தா போட போகிறீங்க, ஒரு கோலா உருண்டை போட போகிறீங்க. இந்த 4 ஐட்டம் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வந்து வீடு ஹவுஸ் கீப்பிங்கும் உங்களோட இன்சார்ஜ் தான். பிள்ளைங்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும், நீங்கள் குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். மத்தியானம் லஞ்சுக்கு 1 மணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யலாம். காலையில் சிம்பிளாக டிஃபனை வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு முதல்ல பிரியாணிக்கு நீங்கள் மட்டனை வாங்கி வேக போட்டு ஓரமாக வச்சுட்டு 10:30 மணிக்கு மேலே பிரியாணி அரிசி போடலாம்னு நினைக்கலாம். முந்தின நாளே செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த சாப்ஸுக்கு வேணுங்கிற மசாலா இங்கே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், தக்காளி பழத்தை அடித்து கூழ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கோலா உருண்டை போட போகிறோம் அப்படின்னா இந்த கொத்துக்கறியை வாங்கி வேக வச்சுக்கலாம். வேக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னா காலையில் டிஃபனை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு மற்ற எல்லா சர்வெண்ட் வந்தால் மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த முதல்ல கொத்துக்கறி கோலாவுக்கு உண்டானதை ஆட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இன்றைக்கி வந்து சீக்கிரம் வெந்துருதுங்கிறதுனால இது கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் கூழ் பண்ணி வச்சு இது பண்ணால் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த 2 வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா பிரியாணி இது பண்ணிவிட்டு ராய்த்தாவை நீங்கள் கட் பண்ணிடலாம். இன்றைக்கெலாம் வெங்காயம் கட் பண்ணுறதுலாம் என்னென்னவோ வச்சுருக்கிறீங்க. நாங்களாம் தான் எல்லாமே கையாட்டு செய்கிறது. நீங்கள் வந்து எல்லாம் மேஜிக் மாதிரி பண்ணுறீங்க. இதை உங்களால் முடியும். வெஜிடேரியன் அப்படின்னா இப்போ வடை போட போகிறீங்கன்னா ஆமை வடை போட போகிறோமோ உளுந்த வடை போட போகிறோமோ ஆமை வடையெல்லாம் முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கு தான் ஆட்டி கூட வைக்கலாம். இப்போ பீட்ரூட் கோலா பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் அது ஒரு 1 மணி நேரம் தான் தாங்கும். 1 மணி நேரத்துக்கு மேலேலாம் வந்தீங்கன்னா அது எண்ணெய் பிடிக்கும். அதனால் வந்து அது செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சிப்ஸு அப்பளம் இதெல்லாம் வேணால் சிப்ஸ்லாம் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எது வந்து ஈஸியாக குக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சாம்பார் வைக்க போகிறோம், ஒரு உருளைக்கிழங்கு வைக்க போகிறோம், பட்டர் பீன்ஸ் வைக்க போகிறோம், இன்னும் ஒரு கேபேஜ் ஒன்று தான் கட் பண்ணுற மாதிரியா இருக்கணும். மற்றது எல்லாமே பட்டர் பீன்ஸை முந்தின நாளே உரிச்சு வச்சிடலாம். பட்டாணி சோயாபீன்ஸ் இந்த மாதிரி முந்தின நாள் உரிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வைக்க போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது இல்லாமல் வேக வச்சு புட்டு உருளைக்கிழங்கோ இல்லாட்டின்னா மசாலா கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு வைங்க. இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணக்கூடியது, ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிகிற இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த டிஷ்ஷு கொடுக்க போகிறோம், எது உங்களால் டேஸ்ட்டாக வைக்க முடியும், எது வந்து கெஸ்ட்டுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பாயாசம் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு வரப்போகிறாங்க, 11 o'clock தான் ஃபோன் பண்ணுறாங்க, நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான குழம்பு வச்சுருக்கீங்க, பருப்பு வச்சுருக்கீங்க, ரசம் வச்சுருக்கிறீங்க, ஒரு காய் வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து ஸ்பெஷலாக இருக்கிறாங்கன்னா பாயாசம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரவையை வந்து உடனே வறுத்து அது 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அதில் வந்து ஏலக்காய் முந்திரி பருப்பு வறுத்து போடுறது மட்டும்தான் வேலை. அப்புறம் பாலை ஊற்றி பாயாசம் பரிமாறலாம். இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணி உங்கள் கிச்சனையும் நீட்டாக வச்சுருக்கலாம், நீங்களும் வந்து டேஸ்ட்டாக சமைக்கலாம், அதே மாதிரி டைமுக்குள்ளே முடிக்கலாம், உங்கள் கெஸ்ட்டையும் வந்து மன நிறைய வைக்கலாம். உங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போது ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், அன்றைக்கி மத்தியானத்துக்கு சமையல் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம வெளியே எங்கேயோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சு வச்சுட்டு போகணும், ஏன்னா வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக அண்ட் ஈஸியாக நமக்கு வேலை முடிகிறதுக்கு என்ன குக் பண்ணால் ஈஸியாக முடியும் நமக்கு?
அதுக்கு வந்து ரசம், ஆம்லெட், கூழ் வடகம், அப்பளம், இந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. எந்த ரசமாக இருந்தாலும் சரி தான், தக்காளி ரசம், பூண்டு ரசம், இது மிளகு ரசம், எதுனாலும் அது நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பருப்பு, எனக்கு வெஜிடபிள்ஸ் கட்டாயம் சாப்பிடணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு உரித்து டக்குன்னு இது பண்ணிடலாம். இதை உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வத்த குழம்பு தான் வெறுமனே சில்லி பவுட்ரு போட்டு புளியை ஊற்றி குழம்பு வைக்க வேண்டியதுதான். இதை வச்சு அதுக்கு என்ன புட்டு உருளைக்கிழங்கு வைக்கலாம். இப்போது இல்லை நீங்கள் நாளைக்கு ப்ரீ பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா பீன்ஸ், காய், கேரட்டு, கேபேஜ் முந்தின நாளே கட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து முந்தின நாள் கட் பண்ணி வச்சு ரெடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் தான். முட்டைக்கோசு, பீன்ஸ் எல்லாம் வேக வைக்கிறது வந்து ரொம்ப 5 நிமிஷம் தான். இந்த மாதிரி குயிக்காக சமையல் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்மளாக செஞ்சோங்கிற இதுவும் இருக்கும். டைமுக்கு நீங்கள் எங்கே வெளியே போகணுமோ, இல்லை வந்து நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இப்போ ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா முந்தின நாளே செய்ய முடியாது அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு, வத்த குழம்பு, ரசம், ஆம்லெட்டு, இது வந்து ரொம்ப ஆப்டான